ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்துருச்சு. அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு இமெயில் எஸ்எம்எஸ் எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதுதான் முதலே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கேண்டிடேட்ஸ் யாருக்குமே இமெயிலும் வராது, எஸ்எம்எஸும் வராது அப்படின்னு தான் அங்கே மென்ஷனே பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்படி சார் நாங்கள் வந்து அப்டேட்ஸு, இந்த அட்மிட் கார்டு வர்றது, டேட் இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமெயிலும் அனுப்ப மாட்டோம், எஸ்எம்எஸும் அனுப்ப மாட்டோம். அப்போ எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஐடிக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேவா? உங்க ஐடிக்குள்ள போய் பார்த்தா மட்டும்தான் உங்களோட ஹிஸ்டரி ஆஃப் அப்ளிகேஷன், எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க போட்டிருக்கீங்க, அதுல அட்மிட் கார்டு வந்திருக்கா இல்லையா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடியில யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இமெயிலும் எஸ்எம்எஸும் வராது அப்படின்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன கேட்டீங்க, இந்த JIA ரோல் நம்பர் போட்டு இந்த பாஸ்வேர்டு போட்டா தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த ரோல் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த யூசர் ஐடி என்ன அப்படின்னா, உங்க இமெயில் ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் ஐடி. சரிங்களா? பாஸ்வேர்டு, எனக்கு பாஸ்வேர்டும் தெரியாது அப்படின்னாலும் நான் அந்த வீடியோலே சொல்லியிருக்கேன். ஃபர்காட் பாஸ்வேர்டு கீழே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட போன் நம்பர், ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ரீசெட் ஆகி பாஸ்வேர்டும் உங்களுக்கு அந்த மெயிலில் வந்துடும். சரிங்களா? இந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா யூசர் நேம் போட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகி வந்துடும். மறுபடியும் லாகின் ஐடியில் போயிட்டு இந்த இமெயில் ஐடியை உங்கள் யூசர் நேமாக கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆன பாஸ்வேர்டு உங்கள் மெயிலில் மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அதை காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிருங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்டரி ஆஃப் அப்ளிகேஷன்ல நீங்க போட்ட அப்ளிகேஷனுக்கான டீடைல்ஸ் இருக்கும். அதுல இந்த JIA நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகியிருக்கும். அந்த நம்பரை அப்படியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் போட்டதே என்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்களோட மெயில்ல போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடும்போது அப்ளிகேஷன் அப்ளைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்த அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்க மெயில்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுல இந்த JIA நம்பர் இருக்கும். அதை பார்த்து உள்ள போயிட்டு லாகின் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சர்வர் டவுனா தான் இருக்குது. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், 28 கொஸ்டின்ஸ் சொன்னேன். கமெண்ட்ல வந்து 28 எடுத்தா பாஸா அப்படின்னு கேக்குறீங்க. 100க்கு 28 எடுத்தா எப்படி பாஸ் ஆக முடியும்? 100க்கு 28 எப்படி பாஸ் ஆக முடியும்? இது தப்பு. நான் சொன்னது 28 கொஸ்டின்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்க பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 55 to 60 கொஸ்டின், அதாவது கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா 60 மார்க் எடுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் விதத்துல 32 60 நீங்க கண்டிப்பா பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதை தான் நான் சொல்லியிருந்தேன். 28 மார்க் கிடையாது, 28 கொஸ்டின். திரும்பவும் சொல்றேன், கொஸ்டின்ஸ் தான் சொன்னேன் நான். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம் எழுதுறேன், எக்ஸாம் தமிழ்ல இருக்கு, சரிங்களா, இதை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை போன வீடியோல. இந்த வீடியோல சொல்லிடுறேன். சரிங்களா? எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. அது எப்படி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் தான் இருக்க போகுது. அது எப்படி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டாகுல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 13th பாயிண்ட்ல உங்களோட ஹால் டிக்கெட்டோட 13th பாயிண்ட்ல இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எப்படி நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து உங்களோட கொஸ்டின். அப்படி பாருங்க, பின்வருவனற்றில் யூதர்களின் புனித நூல் எது? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க, நான் ப்ளே பண்றேன். கொஸ்டின் இருக்கா, இந்த கொஸ்டின் இருக்கா, அதுல ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் இருக்கா, மறுபடியும் இங்கிலீஷை மாத்திக்கலாம். இங்கிலீஷ் இருக்கா, மறுபடியும் தமிழ்ல மாத்திக்கலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம். சரிங்களா?
இதுதான் டாகிள் ஸ்விட்ச். ஓகேவா? இதுதான் ஹால் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க டாகிள் அப்படிங்கிறது இங்கதான். ஓகேவா? இப்ப கொஸ்டின் வந்து தமிழ்ல இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் இப்ப படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமனோட யூதர்களின் புனித நூல் எது, தோரா சாஹி அப்படின்னு நீங்க இப்ப இந்த ஆப்ஷன் புரியல, இந்த கொஸ்டினும் புரியல அப்படின்னா இந்த இதை டிக் பண்ணி இதை டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டாகிள் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணி இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். இப்ப இங்கிலீஷ்ல படிச்சிட்டீங்க, மறுபடியும் அதுவும் புரியல, இப்ப மறுபடியும் தமிழ்ல வேணாலும் மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணி தமிழ்ல மாத்திக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி கொஸ்டின் வந்து பைலிங்குவலா மேல இங்கிலீஷ் கீழே தமிழ், ஒரே கொஸ்டின் மேல இங்கிலீஷ் கீழே தமிழ் அப்படிலாம் இருக்காது. ஒரே லாங்குவேஜ் தான் இருக்கும், இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா இங்க ஸ்விட்ச் பண்ணி தமிழ்ல மாத்திக்கலாம், மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணி இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். சரிங்களா? முதல்ல வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அதுல நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். அப்படி புரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நாங்க மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட முடியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்றோம். சரிங்களா? தேங்க்யூ.